ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல தோணுது. ஆனால் நடக்க மாட்டுதே, என்ன செய்கிறதுனே தெரியல, அப்படியே டென்ஷன் ஆகுது. சரி, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் அதுலேருந்து எஃப்ஜே வெளியே தூக்கிட்டாங்க. அவர் ஜாலியாக இருக்கார். நான் முதல்ல அப்படி தான் இருந்தேன், இப்போ நான் ஜாலியாக இருக்கேன். முன்னாடி அந்த பல்லு தான் கொஞ்சம் இடிச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு நிம்மதியாக நல்லா தலையை வாரிட்டு சூப்பராக ஜம்முன்னு இருக்க போகிற சொல்லிட்டு அந்த வழக்கம் போல் அந்த பி டீம் கூட ஜாலியாக இருக்கார். சரிங்களா? ஏன்னா இங்கே ஏ டீம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏ டீம் பிளான் பண்ணுறதுல கூட பார்த்தீங்கன்னா சபரியை காணும். எப்படி அடுத்தது சபரியை தான் எனக்கு தெரிஞ்ச செக் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சபரியை இப்போ கூப்பிட்டு கலாய்ச்சாங்க. நீ எதுக்காக இப்போ இவரை சொன்ன, எஃப்ஜேவை சொல்லாமா அப்படின்னு. அவர் வழக்கம் போல் ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பினார். ஏன்னா யார் இன்வால்மெண்ட் இல்லை, யார் கேரக்டர் ஒழுங்காக ஈடுபாடு இல்லாமல் பண்ணாங்கன்னு கேட்குறாரு பிக் பாஸ். இவர் கேரக்டர்லேருந்து வெளியே வந்தது எஃப்ஜே விட கானாவனை தின்ட்டு போகிறாரு. சரி, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ சபரி இல்லாமல் அந்த ஏடி பிளான் பண்ணுறாங்க. கானாவனை தான் அந்த ப்ரொமோவில் விஷயங்களை பண்ணுறாரு. அந்த போரை தூக்கி போகிறது, கமுருதி நடுவில் அந்த நகையை எடுத்து போடுவார். ஆனால் கடைசியில் சுபிக்ஷா கிட்ட மாட்டிக்கும். ஆனால் கடைசியில் ஒன்று தூக்கி அடிக்கிறார். வச்சிங்கன்னா இந்த எல்லா பிளானும் இப்போ தான் நடக்குது. கானாவனை சூப்பராக சொல்கிறார். அதில் வேறு இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம், பாத்ரூம் டோரையும் மெயின் டோரையும், அப்போ தான் டக்குன்னு ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறீங்க, இல்லை நேற்று நான் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணேன், அப்போ உடனே அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு அலர்ட் ஆகிடும். இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, லிவிங் ஏரியாவில் பண்ணணும், அவங்க டாஸ்க் புத்தகத்தை படிக்கும்போது பண்ணணும். அப்போ ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கேட்டுட்ருப்பாங்களா, அந்த நேரத்தை டப்புன்னு வரணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா நானே யோசித்தேன், என்னடா இது ஒரு 3 பேர் மட்டும் போடுறாங்க, இவங்க போகாமல் நிற்கிறாங்களே அப்படின்ட்டு. அதாவது பி டீமில் இருக்கவங்க போகாமல் இருக்காங்களே, நம்ம டீம் இந்த ஏ டீமில் இருக்கவங்க ஓடுறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் செம்மையாக பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, பிஸ்ஸுன்னு போச்சு. சபரி அந்த பக்கம் ஓட்டார், இந்த பக்கம் அவர் தூக்கி போடுறாரு, இந்த பக்கம் வந்திருக்கலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் சபரி தான் இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இருக்காரு. எஃப்ஜே சொல்லுவார் பார்த்தா, அதான் இன்வால்வ். இப்போ இந்த இது போடும்போது, இந்த பிளான் போடும்போது சபரியை காணும். யார் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணும்போது சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ எடுத்துட்டீங்க நகையை, எங்கே ஒழிச்சு வைப்பீங்க அப்படின்னும் போது, ஏன் நம்ம அணிலுக்கு மேலே வைப்போம் சாப்பாடு, அந்த இடத்துல கூடாதுன்றாங்க. கரெக்டாக அதுக்கு நேராக தான் நம்ம பிரஜன் தூக்கி போட்ட இடம் பகீர்னு இருந்துச்சு. இதே மாதிரி காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா சபரி வெளியே வந்துட்டு வில்லு விட்டாரோ விழுறதுக்கு வந்தாரோ சம்திங். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் எய்ம் பண்ணுறாரு. இவங்க சொன்னது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போது அங்கே வச்சா அந்த பொருள் வெளியில் தெரியுமா தெரியாதான்ற மைண்டு திங்க் பண்ணி ஒரு வேளை ஏறி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் அவ்வளோ தூரம் ஏறி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த விஷயம் எப்படி வருது பாருங்களேன். நம்ம யோசிப்போம்ல, இதெல்லாம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தோணுது பாருங்கள் டக்குன்னு. எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த இடத்த இப்போ இங்கே தான் வச்சாருன்னு பிரஜன் சொல்லும்போது சொன்னது தெரிஞ்சதோ, இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே, சம்திங் ஏதோ ஒன்று நடக்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும், நான் அப்போவே சொன்னேன் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சுன்னா அதை செயல்படுத்திடணும், யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுக்கு இது சிறந்த உதாரணம். விஜய் படத்துக்கு ஒரு தோணுது, ஏய் நம்ம அந்த வண்டியை இது யோசிக்கவே இல்லையே, இரு அப்போ வண்டியை செக் பண்ண சொல்லிட்டு ஸோ யோசிக்கிறாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஏன்னா உள்ளே பார்த்துட்டாங்க, இல்லை அப்போ வெளியே தானே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்ணில் மாட்டுமான்னு இது வரைக்கும் தெரில. அதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இருட்டாயிடும், சுத்தமாக தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களும் ரொம்ப ஆசையாக இருந்தேன், பட் கண்டுபிடிக்க முடியல. பட் கிட்ட நெருங்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி 2வது வாட்டி அந்த ஸ்பாட்டை இது பண்ணுறாங்க. யாருக்காவது திரும்ப அந்த ஸ்பாட் வந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி பிரஜன் இந்த அளவுக்கு ஒரு யோசிக்கிற, அதாவது இது என்ன கேட்டாங்கன்னா ஒரு மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்தார். ஓகே, அதை நீங்கள் அந்த ஸ்போக்கிங் ரூம் பின்னாடி பண்ணுறாங்க, அங்கே கூட ஒழிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் தூக்கி மேலே போகிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போது இவங்களும் பிளான் பண்ணுறாங்க, ஆனால் அது அவங்களும் அவ்வளோ தூரம் அப்படின்றத மாதிரி தான் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.